இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கும் பல பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஊழல் லஞ்சம். எந்த அரசியல் தலைவரானாலும் முதலில் தங்களது கட்சியை தொடங்கும் போது நாங்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக செயல்படுவோம் என்று கூறுகிறார்கள். தனி மனிதனுக்கு சொந்தமானது. இந்த ஊழல் லஞ்சம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் அது ஒரு தனி மனிதனிடமிருந்து மட்டும்தான் ஆரம்பிக்கிறது. இதற்கு அரசாங்கமோ அரசியல் தலைவர்களோ காரணமில்லை. இதற்கு உதாரணமாக அரசாங்கத்திலிருந்து ஒரு சான்றிதழ் தேவைப்படும் பொழுது நாம் அதற்குரிய 20-30 நாட்கள் கூட நம்மால் காத்திருக்க முடிவதில்லை. சிறிதளவும் தாமதம் செய்யாமல் அரசாங்க அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுத்து உடனே சான்றிதழை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வழிதான் நாம் அரசாங்க அதிகாரிகளை லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமைகிறது. ஊழல் லஞ்சம் தற்போது அதிகம் உலாவி வருவதற்கு தனி மனிதன் ஒரு காரணம். இதனை முற்றிலும் ஒழிப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து லஞ்சம் கொடுக்காமல் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஊழல் லஞ்சத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும். நாம் அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ குற்றம் சொல்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை. தீ போல் பரவி இருக்கும் இந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்க தனி மனிதனாக நாம் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். தலைவர்களின் சிந்தனை மகாத்மா காந்தி இந்த உலகம் ஒவ்வொருவரின் பேராசைக்கு உருவாக்கப்பட்டது அல்ல என்று எண்ணி சுயநலமில்லாமல் நாட்டின் விடுதலைக்காக போராடிய காந்தி கூறியதாவது, லஞ்சம் ஊழல் செய்கிறார்கள் என்று பிறரை தான் நாம் குற்றம் கூறுகிறோம். ஆனால் ஒரு தனி மனித ஒழுக்கமே இந்த சமூகத்தில் ஊழலை ஒழிப்பதற்கான முதல் படி என்று நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம். ஊழலை பற்றி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன கருத்து, ஒரு நாடு ஊழல் இல்லாத நாடாக உருவாக்க இந்த 3 சமூக உறுப்பினர்களால் மட்டும்தான் முடியும். தாய், தந்தை, ஆசிரியர் இவர்கள் மூவரும் சிறுவயதில் இருந்தே ஒரு குழந்தைக்கு தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் நேர்மை பற்றியும் இவர்கள் மனதில் விதைத்தால் மட்டுமே முற்றிலும் லஞ்சமில்லாத நாட்டை உருவாக்க இயலும். காமராசர் தனது வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக வாழ்ந்து தலைவராக வரலாறு படைத்த காமராசர் அவர்கள் லஞ்சத்தை பற்றி கூறியதாவது, பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு தலைவரும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது தனி மனித ஒழுக்கம் மற்றும் நேர்மை. ஒவ்வொரு தலைவரும் இதை கடைபிடித்தால் லஞ்சம் என்ற வார்த்தைக்கே இந்திய நாட்டில் இடம் இருக்காது. மக்கள் பணத்தில் ஒரு பைசாவை கூட நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஜனநாயகம் பற்றி இது போன்ற சிந்திக்க வைக்கும் வரலாற்று, அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தரமான ஜனநாயக விழிப்புணர்வு உள்ளடக்கங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். சிந்தித்து வாக்களிப்போம். சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம்.